ரஜினிகாந்த் சார் அவர்கள் உங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் நிலத்தை வந்து லே அவுட் போட்டு 30 பேத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டதா சொன்னாங்க. இப்ப நான் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களுக்காக அவர் வந்து அன்பளிப்பா கொடுத்த ஒரு 2.5 ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நான் நின்றுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கார்டன். இந்த ஒரு இடத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாறுவேஷத்துல வந்திருக்கிறாரு. வயசான தாடி வச்சுக்கிட்டு கையில தடி வச்சுட்டு வர மாதிரி வந்திருக்கிறாரு. அப்படி வந்து பார்க்கும்போது இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பாதி நிலையில தான் இருந்ததா சொல்றாங்க. ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய செலவுல கட்டி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பரப்பளவு வந்துட்டு 2.5 ஏக்கர். இது அப்படியே கம்ப்ளீட்டாக லே அவுட் போட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட 30 பேத்துக்கு சரிசமமாக ரஜினிகாந்த் அவர்கள் பிரித்து கொடுத்துட்டாரு. உள்ளுக்குள்ளார நிறைய வகையான மரங்களும் சரி, அதே மாதிரி தோட்டங்கள், விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. இந்த நிலம் மட்டும் தனியாக பிரித்து காம்பவுண்ட் இல்லாமல் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய வறுமையின் காரணமாகவும் அவங்க எல்லாருமே இந்த நிலத்தை வித்துட்டதா சொல்கிறாங்க. அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வேலை செய்யற எல்லாருக்குமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காரு. ரஜினிகாந்த் சார் மேல வந்துட்டு ஒரு விமர்சனங்களும் வைக்கிறாங்க. பட் இதை பார்க்கும்போது அவர் செஞ்சிருக்காரு, பட் ஆனா வெளியே தெரியல அப்படின்றதான் சொல்லி ஆகணும். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் சங்கர். நம்ம சேனல்ல ஆக்டர்ஸ் நிறைய